சமீபத்தில் பிரஸ் மீட் வச்சப்போ என்ன சொல்லியிருந்தீங்கன்னா தலித் சமுதாயம் சார்ந்த குற்றவாளன் அது மாதிரி ஆட்கள் நிற்கிறதுக்கு நாங்கள் நிற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உங்கள் வேட்பாளருக்கு நிற்க மாட்டோம் சொல்லியிருக்கீங்க. ஆனால் இப்போ வந்து எங்கள் வேட்பாளர் தவிர எல்லா வேட்பாளர் எல்லா தொகுதியிலையும் அதிமுக ஆதரவு சொல்லியிருக்கீங்க. இல்லை இது கரெக்டாக அது கரெக்டாக சார்? இல்லை தொகுதி போதாது. இந்த சீட்டு 18 சீட்டில் வந்து யாரையும் நாங்கள் ஆப்போஸ் பண்ணல. அது போக எல்லாத்தையும் அதிமுக கூட்டணிக்கு 216 சீட்டில் நாங்கள் ஆதரவு. அப்போது கூட்டணி வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாடும் மேல வந்து என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கிறோம். எங்களுடைய கட்சி தமிழ்நாட்டில் நாங்க 10 கிட்ட எங்களுடைய இதை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக எங்களுடைய கட்சி போட்டி இருக்கு. அன்னைக்கு என்ன சொல்லியிருந்தீங்கன்னா திருமாவளவனும் அதான் தலித் சமுதாயத்தை சேர்ந்த வேட்பாளருக்கு எதிர்ப்பா நாங்கள் வேட்பாளர் நிறுத்த மாட்டோம். அதுக்கு வந்து நாங்கள் ஆதரவு தெரிவிப்போம். அந்த தொகுதியில மட்டும் மீதி தொகுதிக்கு அதிமுக ஆதரவு தெரிவிப்போம்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ எல்லா தொகுதியிலுமே வேட்பாளர் எல்லா தொகுதியிலுமே அதிமுக ஆதரவு தெரிவிக்கிறீங்களா? எதிர்த்து நிக்க மாட்டேன்னு தான் சொன்னோம். அந்த தொகுதியில டிஎம்கே நிக்கிற தொகுதியில போய் இந்த மாடு ஒரு நிக்காங்க அங்க சப்போர்ட் எல்லாம் பண்ண மாட்டோம். எதிர்த்து நிற்க மாட்டோம். ஆமா சார், எதிர்த்து நிற்க மாட்டோம் சொன்னீங்களா சார்? திருமாவளவன் கட்சியில இருந்து ஒரு நாங்க போய் அதெல்லாம் சப்போர்ட் பண்ண முடியாது. எதிர்த்து நிற்க மாட்டோம். எங்களுடைய முழு ஆதரவுமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற. அன்னைக்கு பாண்டிச்சேரியில வந்து அதிமுக நாங்க ஜெயிச்ச உடனே விஜயை வச்சு நாங்க கூட்ட ஆட்சி அமைச்சுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதாவது நேற்று நிலவரம் வரைக்கும் அவங்க கொஞ்சம் இடம் வருகிறதாக ஒரு தகவல் வந்தது. இப்போ வந்து அவர் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி பழனிசாமியுடைய ஸ்பீச் கேளுங்க. அவர் வந்து வாக்கு வங்கியை உடைக்கிற மாதிரியான ஒரு சரி இன்னைக்கு ஓப்பனாவே விஜய் வந்து திமுகவுடைய பிடிஎம் நீங்க யாரும் எழுத மாட்டேங்கிறீங்க. அனைத்து இந்திய அதிமுகவுக்கு போக வேண்டிய வாக்குகளை அவர் டைவர்ட் பண்றாரு. அதனால அவர் வாக்கை மட்டும் டைவர்ட் பண்ண முடியும் போது அது மெஜாரிட்டியா வர முடியாது. அதான் ஐயா சொன்னாங்க. அவர் பிலிம் ஆக்டர் தான், ஃபேமஸ் ஆக்டர் தான். ஏடிஎம்கே டிஎம்கே தான் வின் இருக்கிறது. யாரு வின்னுக்கு போட்டியை தவிர தாவேக்கா இதுல எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது. அவர் போற இடத்துல எல்லாமே வந்து திமுக மட்டும் தான் தாக்கிட்டு இருக்காரு விஜய். அப்ப வந்து அது எப்படி நீங்க திமுக பிடிக்கும்னு சொல்றாங்க? அவரு திமுகவுக்கு எதிர் ஓட்டு அதிமுகவுக்கு போயிடக்கூடாது டைவர்ட் பண்றாங்க. திமுக வந்து எதிர் ஓட்டு டிஎம்கேக்கு ஆப்போஸ் ஓட்டு விஜய் டைவர்ட் தர்றாரு. ஏடிஎம்கே கூட்டணிக்கு டேமேஜ் தர்றாரு. ஏடிஎம்கே கூட்டணிக்கு அப்பீல் கியா ஏடிஎம்கே சப்போர்ட். அதாவது தமிழ்நாட்டுடைய பப்ளிக் திமுகவை எதிர்க்கிறவங்க யாருக்கு வாக்களித்தா நல்லா இருக்கும்னா ஏடிஎம்கேக்கு வாக்களிக்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும். அதான் என்னுடைய இப்போ நேற்றைய வரை கணிப்பு வேற, இப்போ மக்களுடைய மனநிலை வேற. அதனால வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவதற்கு ஆயத்தமா இருக்கு. அதனால அதற்கு வாக்களிக்க வேண்டும் என்று தமிழக மக்களை இந்திய குடியரசு கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்வது. என்னுடைய 18 தொகுதி போக 216 தொகுதியில அதிமுக கூட்டணிக்கு இந்திய குடியரசு கட்சி வெற்றி பெற பாடும். அப்ப விஜயம் வந்து அதிமுக தான் ஓட்டு சொல்லுவாங்க. அதிமுக போட்டு கேட்கல, அவர் திமுக போட்டு கேட்டு திமுக தான் சார் எதிர்த்து நீங்க தான் சொன்னீங்க. இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போற வாக்குகளை அவர் தடுத்துட்டு இருக்காரு. திமுக எதிர்ப்பல அப்படின்னு சொல்றாரு. அப்ப யாரு வெற்றி பெற வேண்டும்? அதிமுக வெற்றி பெற வேண்டும். விஜய் முதல்வராக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுங்க, நம்ம அதை இது பண்ணலாம். அவர் முதல்வராக வாய்ப்பு இல்லை. அப்ப யார் முதல்வராக? எடப்பாடி பழனிசாமி முதல்வராக. அப்ப அந்த வாக்குகள் பெருவாரியான வாக்குகளை பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில இங்கே இருக்கிறதால கூட்டணியா இருந்தாலும் சரி, அதிமுகவுடைய கூட்டணி நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி, அதற்கு இந்த வாக்குகள் சின்னாவது சதராக தமிழகத்துடைய மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்பது குடியரசு கட்சியுடைய வேண்டும். நீங்க அந்த 18 வேட்பாளர் இல்லாம மொத்தமாக நீங்க அதிமுக ஆதரிச்சிருக்கலாம். இல்ல அப்படியே ஆதரிக்க முடியாது. கட்சி எங்களுடைய கட்சி இந்திய கூட்டணியில நீங்க அமைச்சரா இருக்காங்க. அமைச்சரா இருக்கிறப்போ ஒரு மத்திய அரசாங்கம் மத்திய அமைச்சரா இருக்கிறப்போ நீங்க ரெஜிஸ்டர் பார்ட்டி தனி கட்சி, அண்ணல் அம்பேத்கர் உருவாக்கிய கட்சி. அது மக்கள் மத்தியில இதை வந்து செல்வாக்கு கொடுத்து மராட்டிய மாநிலம் அவருடைய பூமியா இருந்தாலும் அதனுடைய வடக்குட தமிழ்நாடு குடியரசு கட்சி இங்க இருக்கு. அது வந்து அடுத்த கட்டத்துக்கு வளர்த்து செல்வது அவருடைய கடமை, மாநில தலைமை இருக்கிற நிர்வாகிகளுடைய கடமை. அதனால ஒரு 18 இடங்களை நாங்க போட்டியிடுறோம். அது ஐயா கோயம்புத்தூர்ல சொன்னாங்க. இதை நாங்க வந்து அவங்களோட ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு யுத்தம் தானே தவிர நேரடி யுத்தம் கிடையாது. 18 தொகுதி நாங்க வந்து 18 தொகுதியில இந்திய குடியரசு கட்சி வெற்றி பெறுவதற்கு பாடுபடும். நீங்க நிக்கிற 18 தொகுதியிலுமே என்டிஏ கூட்டணி சார்பா வேட்பாளர் நிக்கிறாங்கல்ல? ஆமா. அப்ப அவர் இருந்தாலும் நிக்கிறீங்க. 18 தொகுதி டேமேஜ் ஆகிறதுனால ஒரு பிரச்சனை கிடையாது. 18 தொகுதி அவங்க எதிர்த்துருக்கீங்களா? இல்ல 18 தொகுதி டேமேஜ் ஆகுது, எங்களால டேமேஜ் ஆகுது. அது வந்து இது ஒரு யுத்தம் தான். இது வந்து உள்நாட்டு யுத்தம் போல எங்க கூட்டணி யுத்தம். அதனால
பொருட்டாது. அது போக 216 தொகுதி இருக்கு இல்லையா, 216 216 அது வெற்றி பெறுவாங்க. அதுக்கு பாடுபடுவதற்கு அதற்கு இன்றைக்கு மக்கள் தமிழக மக்களுக்கு அறைகோல் கொடுப்பாங்க. அப்ப அந்த 216 நீங்க வந்து 33 தொகுதி ஆமா.